பாவம் பார்த்தீங்களா, இந்த பிள்ளைக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் கூட வாங்கி கொடுக்க முடியல உங்கனால. அப்படின்னு இப்போ வந்து கமெண்ட்ல என்ன கழுவி ஊத்தணும். அதானடா இப்போ. இந்த 2 பாக்ஸு, இது மட்டும் இல்லாம இந்த பாக்ஸ் ஃபுல்லா இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இவங்களுக்கு வீணா வெட்டியா வாங்கினா விளையாட்டு ஜாமான். ஆனா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு நாள் விளையாட்டு தான். அடுத்த நாள் இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, எடுத்துட்டு அந்த பக்கம் போங்க அப்படின்னு தெனாவட்டா பார்க்கறது. இது எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. சுடிதார் பேண்டோட நாடாவை எடுத்துட்டு ஒரு குச்சியில கட்டிட்டு விளையாடுங்கடான்னு கொடுத்துருக்கணும். அம்மி நீங்க வேற சும்மா இருங்க. இதுல விளையாடுற சுகமே தனி. அப்படியே இந்த நூலு வளைஞ்சு வளைஞ்சு பாம்பு மாதிரி வரும் பாருங்க, அப்படி இருக்கும் விளையாடுறதுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். நீ முதல்ல உன் பேர் என்ன, நீ யாருன்னு சொல்லு. சொல்லுடா, பாக்குறவங்க நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்படியா? என் பேரு பப்ளு, எங்க அம்மா பேரு கடுகு. நாங்கெல்லாம் கடல் ஃபேமிலி புள்ளிங்கோ. ஆனா பாத்துக்கிடுங்க, நான் கடிதம்மாவோட புள்ளதான். ஆனா கடிதம்மா இப்போ கொஞ்சம் எண்ணெயில போட்டா வெடிக்கிற அளவுக்கு கோவமா இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் பக்கத்துல போயிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டாவே டேய் அப்படின்னு எகிரிட்டு வந்து 4 அடி போன மண்டையிலே போட்டு போனா வெளியேன்னு பூசி தள்ளிடுறாங்க. ஆனா எங்க மம்மி இப்படி மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்னன்னு தெரியல, என்னை போட்டு இப்படி அடிக்கிறதே அவங்களுக்கு வேலையா போயிடுச்சு. ஆனா எனக்கு எங்க கடிதம்மாவை ரொம்ப பிடிக்கும்பா. டேய், உங்க கடிதம்மா உன்ன மட்டும் அடிக்கலடா, என்ன இந்த அடிக்கிற? அவளுக்கு ஒரு நாளைக்கு இருக்குது. எதுக்கு அப்படி இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் செல்லப்பட்டி ரொம்ப சமத்து. அவள் என்னமோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கப்பா. யாருக்கு வேணும் சூரணம்? எனக்கு வேணும் சூரணம். ஆமா ஆமா, நீங்க எதுதான் வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க சிச்சினா. சிச்சினா ஒரு விதத்துல நல்ல பிள்ளை. என்ன சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு என்னைக்குமே சொன்னதில்லை. நல்ல பிள்ளை, சாப்பிட்டு சாப்பிட்டு. இவனுக்கும் வேணாமா, இவளுக்கும் வேணாமா. ஆஹா, இந்த மேடம் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. சிச்சினா தான் நல்ல பிள்ளை. இந்த எல்லாத்தையும் முடிச்சு சிச்சினா நீங்க. என்ன டேஸ்டா இருக்கு பாருங்களேன். எனக்கு இந்த இறாலுக்கு அப்புறமா ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த சூரணம் தான். அப்படியே வாயில வச்சா அப்படியே அல்வா மாதிரி கரைஞ்சிட்டு போகுது. எப்படி இருக்கு தெரியுமா? டெய்லி ஒன்று கொடுங்க. என்ன மேடம் வர்த்தினி, உங்களுக்கு என்ன வேணும்? அப்படியே எதுக்கோ அடி போடுற மாதிரி இருக்குதே. நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் பொய்யாகிவிட்டதே. ஆமா, நீ பண்றதுக்கு பேரு ஒரு தந்திரம். அதை வேற நாங்க கண்டுபிடிக்கிறோம். சொல்லு, என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்ல மம்மி. இந்த அஞ்சனா அதான் நம்ம சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிறாள்ல, அவளுக்கு எதுக்கு அப்புறமா நம்ம யாரால் கொடுக்கணும்? அதனால இப்ப என்ன பண்றீங்க, அவளுக்கு வச்சிருக்க 2 யாரால எனக்கு எடுத்து கொடுத்துருங்க. அவளுக்கு கொடுக்க வேணாம். ஏன், அவ பிள்ளை இல்லையா? பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா நாவல் பழம் மாதிரி இருக்குதுன்ட்டு இந்த ஃபிலம் சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஐயா வாயில் வைக்க முடியவில்லை. ரொம்ப புளிப்பாக உள்ளது. எனக்கு கொடுங்க மம்மி, நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சீ, இந்த பழம் புளிக்கிறதாடா கடுகுனா, உனக்கு வேண்டாம். சாப்பிட்டு முடிச்சதும் கடுகு பைய கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டான். 1 hour வாஷிங் நடக்கும். எல்லாம் கிளீன் பண்ணி அவனே டயர்டாகி அவனே தூங்கிடுவான். ஏண்டா அப்படி என்ன அழுக்கு இருக்குன்னடா இப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்க? ஆமா, நீங்க என்ன கொஞ்சம் பேர்ல வரீங்க, அப்படியே கையை என்னெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு என் மேல தொட்டுட்டு போயிடுறீங்க. அப்படியா? இருடா, இப்ப கிளீன் பண்ணடா பார்க்கலாம். இப்ப எல்லா இடத்துலயும் தொட்டுறேன். இப்ப உட்காந்து கிளீன் பண்ண 2 மணி நேரம். இதே வேலையா போச்சு உங்களுக்கு. ஒரு நாளைக்கு இருக்கு உங்களுக்கு. ஏண்டா இப்படி கிளீன் பண்றேன்ற பேர்ல முக்காவாசி முடிய தின்னுட்டு வாந்தி எடுத்து வச்சிடுறேன். இதெல்லாம் தேவையாகடுன்னா அதான் நான் உனக்கு வந்து பெட் டிஷ்யூ வச்சு தொடச்சி விடுறேன்ல, அப்புறம் எது கிளீன் பண்ணிட்டு இருக்க? அது புரியல, என்ன கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்? அம்மா உன் பிள்ளையும் எப்படின்னு தூங்குறாங்க பார்த்தீங்களா? ஆனா நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டே தான் இருக்கானுங்க. ஒரு கண்ணு இருக்கு, என்ன பண்றா, எங்க போறா, எங்க வர்றா அப்படின்னு அலர்ட் மோட்ல தான் இருப்பானுங்க. நம்மளை விட்டுட்டு ஏதாவது சாப்பிட்றாளா, இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது சூரணம் ஏதாவது கொடுக்கறாளா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பானுங்க. தூங்குங்கடா, நான் இன்னும் யாருக்கும் எதுவுமே கொடுக்கல. இனிமேல் தூங்க போறேன், டைம் ஆயிடுச்சு.